ஹாய்! இந்த vlog பார்த்திங்கன்னா நான் வந்து சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறேன். ஒரு ரிட்டர்ன் வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆகிடும். ஸோ சாய்க்கு வந்து புளி தொக்கும் தக்காளி தொக்கும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனால் அவன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரைஸ் மட்டும் வடித்து இதை கலந்து எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அதுக்காக நான் முன்னாடியே பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த vlog தான். அண்ட் தென் ஊருக்கு என்னெல்லாம் பொருள் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத பற்றிலாம் இந்த vlogல பார்க்க போகிறோம். காஞ்ச மிளகாய், தனியா, வெந்தயம், சீரகம், மிளகு நல்லா பொடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இந்த பொடியும் போட்டு புளித்தொக்கு ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவாக தான். ஏன்னா தினமும் வந்து எதுனா புளி தேவைப்படுதுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் புளி போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். கரைச்சி இந்த பதத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா வேணும் போது எடுத்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆனால் நல்லா கொதிக்க விடணும். உப்பு போட்டுருக்க மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுண்டா இது கொதிக்க வச்சு இறக்கி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தக்காளி தொக்கு நான் வந்து அன்றைக்கி முன்னாடி நாள் நைட் பண்ணேன். ஸோ வந்து அதை ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தனியாக அதை போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டே வந்து தக்காளி தொக்கு வந்து பண்ணி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பெருக்கி நல்லா தொடச்சிட்டேன். பிகாஸ் மறுநாள் பார்த்திங்கன்னா வந்து கிருத்திகை. ஸோ நைட்டில் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருக்கேன் பேக்கிங் பண்ணுறதுக்கு. சென்னை எடுத்துன்னு போகிறதுக்கு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். மார்னிங் எழுந்தால் உடனே சமைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பணும். ஆஃப்டர்நூன் ட்ரெயின் 2 o'clock. ஸோ தக்காளி தொக்கு இறக்கி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஷிங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். மேடையெல்லாம் எல்லாம் இது பண்ணிவிட்டேன். இப்போ தேய்ச்சி வச்ச சாமான்லாம் வந்து காய வைக்கணும். அப்புறம் இது ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் அந்த ஸ்டாண்ட் இங்கே வச்சுருக்கேன். இதோ டேபிள் மேலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வீடியோவும் எடுக்கணும். அண்ட் தென் நான் பேக்கிங்கும் பண்ணணும். இது புளித்தொக்கு ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கேன். டேபிள் மேலே வச்சு ஃபேன் போட்டு ஆற வச்சு ஆறிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் அந்த ஈவினிங் தான் வந்து கடைக்கு போயிட்டு வந்தேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததுனால டோட்டலாக பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கு. ஸோ பாருங்கள் 12 o'clock ஆகுது. இன்னும் நான் இதை வேறு வீடியோ எடுக்கணும். இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணுமா? ஸோ இதெல்லாம் ஏற கட்டணும். வீடியோ எடுக்குன்றதும் இல்லாமல் நான் ஏற கட்டுறதை வந்து எடுத்து அந்தந்த இதில் போட்டு வைக்கிறது, ஊருக்கு எடுத்துன்னு போகிறத வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன். வீடியோக்காகன்னு பண்ணல, நான் பண்ணுற வேலையை வீடியோ எடுக்கிறேன், அவ்வளோதான். வெங்காயம் 25 ரூபா 2 கிலோ வாங்கிட்டேன். தக்காளி வந்து 25 ரூபா, தக்காளி 30 ரூபா 2 கிலோ வாங்கினேன். இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். மீதி இது. அண்ட் தென் லெமன் 10 ரூபா, இது லெமன் கொடுத்தாங்க. இஞ்சி வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன். கொஞ்சம் எடுத்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைச்சிட்டேன். அண்ட் தென் உருளைக்கிழங்கு 30 ரூபான்னு நினைக்கிறேன், அவ்வளோ தெரியல. 30 ரூபா தான், 30 ரூபா. பச்சை மிளகா 10 ரூபா, பஜ்ஜி மிளகா 10 ரூபா, கத்திரிக்காய் நாளைக்கு சாம்பார் வைக்கணும், அதுக்காக ஒரு 10 ரூபா. இது வந்து 40 ரூபா மொச்சை வாங்கினேன். சரி, அங்கே சென்னைக்கு எடுத்துன்னு போட்டுருக்கு, உரிக்கணும். இப்போ ஆற வச்சுட்டு இதை உரித்து எடுத்துகிட்டு போனோம் ஊருக்கு. ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட், அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் கொஞ்சம் ஊருக்கு எடுத்துன்னு போக வேண்டியதும் இருக்குது, வீட்டுக்கும் இப்போ இங்கேத்திக்கும் இருக்குதுல்ல. அண்ட் தென் வந்து இதுதான் அது. ஸோ பன்னீர் என்ன பர்பஸ்க்காக இவ்வளோ பன்னீர் வாங்கியிருக்கேன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அண்ட் தென் பன்னீர் இது ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். இது வந்து இங்கே வைக்க போகிறேன் சாய்க்கு. சாய் அதை யூஸ் பண்ணிப்பான், இல்லை நான் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட் இருக்குது, மந்த் எண்டு, February மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் இது வந்து மைசூர் பாக்கு ஸ்வீட் அங்கே ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இது 3 டப்பாவும் மைசூர் பாக்கு 2, ஒன்று வந்து காஜு கட்லி. அண்ட் தென் பரோட்டா பேக்கெட்டு 2. இது டேட் இருக்குது, 3rd வரைக்கும் இருக்குது டேட்டு. ஸோ இதுவும் ஊருக்கு தான் போகுது. அண்ட் தென் வந்து இந்த இது பேக்கெட்டு, இது ஊருக்கு அம்மாவுக்கு. அப்புறம் இது வந்து மிக்சர் பேக்கெட்டு சாய்க்கு இங்கே வச்சுட்டு போகிறதுக்கு ஸ்நாக்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே பேக் பண்ணணும். இப்போ நான் பெட்டியில் இதெல்லாம் அப்படியே ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த பன்னீர் மட்டும் உள்ளே வைக்கணும்.
அப்புறம் இது பிரித்து காட்டுறேன். அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து தனியாக உங்களுக்கு ஷாப்பிங் ஆள் வரும். ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன், ஸோ அதனால தான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பலகாரம் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக நான் பன்னீர் பரோட்டாலாம் வாங்கி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த வ்ளாகும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். இதெல்லாம் இங்கேத்திக்கு வாங்கினது. இது வந்து காஃபி பவுட்ரு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு செம்மையாக இருக்குது, 140 ரூபா. ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பாலில் கலக்கி சாப்பிட்றது. போன தடவை வாங்கினது அங்கே சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதனால் சரி இங்கே வாங்கி வச்சா சாய் காஃபி போட்டு கலக்கிப்பான்ட்டு. அண்ட் தென் இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் இங்கே தான், குர்குரு இதெல்லாம். சாக்லேட்டு பாபாவுக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி வச்சுட்டு அப்புறமா கொடுத்துருவோம் பாப்பாவுக்கு. அண்ட் தென் இந்த மசாலா பேக்கெட்டு, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, மேகி மசாலா இதெல்லாம் வச்சுருக்கேன். சாய் எதனா யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிப்பான் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் பூண்டு, அப்புறம் இது வத்தல். ஸோ இது வந்து அப்படியே காத்தார விட்டுருக்கேன். மார்னிங் தான் எழுந்து உரிக்க போகிறேன். இது வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஸோ சூப்பு பேக்கெட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ மைலேஜ் சாப்பிடுவோம், அச்சும் மைலேஜும் சாப்பிடுவாங்க. இங்கே சாய்க்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அம்மா கேட்டு அமிச்சாங்க, இந்த பேக்கெட் வாங்கினுவான்னு. பிஸ்மில்லாபாத் செம்மையாக இருக்குது இந்த பேக்கெட்டு. ஸோ அது ஒரு 3 பேக்கெட் வாங்கினேன், எல்லாமே 10 ரூபா. அதான் இந்த கபாப் மசாலா வாங்கினா சொன்னாங்க. ஸோ அது வாங்கியிருக்க பெரிய பேக்கெட்டாக. இது வந்து ரோஸ்டடு வேர்க்கடலை, இது மைலேஜ் வாங்கிட்டு போகிறேன். அண்ட் தென் வந்து இந்த சாக்லேட்லாம் அங்கே இருக்க குட்டி சாய் மைலேஜ்க்கும் அச்சு பரோட்டா பேக்கெட்டு. அண்ட் தென் இந்த ஸ்வீட்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் டீ தூள் இங்கே எக்ஸ்ட்ரா பெரிய பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம், அந்த சாய் வாங்கிட்டு வாடானா. ஸோ அங்கே கொஞ்சம் டீ செலவாகும், மாம்ஸ் போட்டு சாப்பிடுவோம். அதனால் சரின்ட்டு அந்த கொஞ்சம் நிறைய எடுத்துனேன் டீ தூள். இங்கே கொஞ்சம் வச்சுட்டு அண்ட் தென் இஞ்சி கொஞ்சம் எடுத்துனேன். இங்கே தேவையான அளவு வச்சுட்டு மீதி எடுத்துட்டுருக்கேன் இஞ்சி. ஸோ தோசை சுட்டு இந்த தக்காளி தொக்கு சாப்பிட்லான்னு பார்த்தேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அப்புறம் ஜீரணம் ஆகாது. ஸோ கொஞ்சம் டீ இருக்குது, அதோட பண்ணு ஒரு பாதி பண்ணு சாப்பிட்டு படுத்துட போகிறேன். ரொம்ப டயர்டு. ஸோ எடுத்துன்னு போக வேண்டியதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டேன். காத்தால பெட்டியில் அடுக்கிக்கலாம். அண்ட் தென் பாருங்கள் டைம் என்னன்னு, 1:10 ஆகுது, நைட்டு 1:10. ஸோ அவ்வளோதான். அந்த டீயை சாப்பிட்டுட்டு, டீயும் பன்னும் சாப்பிட்டுட்டு தூங்கணும். மார்னிங் பார்க்கலாம். குட் மார்னிங். ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன். நைட்டு படுக்க அவ்வளோ லேட் ஆனாலும் மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிட்டு கிருத்திக்கை வரல. ஸோ சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பண்ணி சாய்க்கு ஆஃபீஸ்க்கு அதை பேக் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்றதுக்காக தோசை சாப்பிட்டுட்டு அதை கட்டின்ட்டு போனான். அப்புறம் கடகடன்னு கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து 12 o'clockலாம் வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனா தான் 2 o'clock ட்ரெயின் பிடிக்க முடியும். தக்காளி தொக்கு புளி தொக்குலாம் பண்ணலாம், அதெல்லாம் எடுத்து மார்னிங் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் வைக்கலான்ட்டு வச்சேன். ஸோ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்து கடகடன் துணியும் வேறு துவச்சி போட்டுட்டேன். மாடியில் காய வச்சுட்டு ஒரு 10:30 11 o'clockலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மாவுலாம் கொஞ்சம் இருந்தது, சாய்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் தோசைலாம் சுட்டுக்கப்பா அப்படின்ட்டு. சாம்பார் தான் கொஞ்சம் நிறைய வச்சுட்டேன். ஸோ அவன் நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீந்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியல. சாமான்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். கடகடன் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டியே மார்னிங் தான் பார்த்திங்கன்னா அடுக்கினேன், 9 o'clock தான் அடுக்கினேன். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் தென் பெட்ரியில் பார்த்திங்கன்னா வந்து டேபிள் மேலே வச்சுருந்ததெல்லாம் எடுத்து அடுக்கிட்டேன். சாமான்லாம் எடுத்து வெளியே வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் இது பண்ணிட்டேன். ஸோ அந்த மொச்சை வாங்கினேன்னு சொன்னல, அது மார்னிங் தான் எடுத்து உரித்தேன். கொஞ்சம் தான் உரிக்க முடிஞ்சுது என்னால். அதாவது முக்கால்வாசி உரிச்சிட்டேன், மீதியை வந்து கவரில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உரிச்சிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி 10:30 ஆக போகுது. ஸோ ஒரு 12:15 நம்ம கிளம்பணுன்னு வச்சுட்டுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே உட்காந்துட்டே இருந்தேன்னா அவ்வளோதான்ட்டு சாப்பாடு கொஞ்சம் சூடாக வந்து திருப்பியும் வச்சுட்டேன். மார்னிங் வடித்தது நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ நான் டிஃபன்லாம் சாப்பிடாம டேரெக்டாக சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பாடு அவனுக்கு கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன். அவன் நைட் வந்து சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு இருக்குது சாப்பிட்டுப்பான். இப்போ நம்ம கிளம்பும் போது டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவான். டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் சொன்னேன் பாருங்கள். அர்ஜென்ட்டுக்கு கிளம்புனதில் டீயை குடிக்காமலே கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் விலாக் தான் வரும், ட்ராவல் விலாகு. ஃப்ரம் மைசூர் டு சென்னைன்னு சதாப்தியில் போனேன். ஸோ அந்த விலாக் வரும், அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த DIML vlog பிடிச்சிருந்ததுன்னா ஒரு குட்டி லைக் கொடுத்து, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGV லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.